ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து ராகி களி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து களி செய்கிறதுக்கு நம்ம வந்து தேவையான மாவு எடுத்திருக்கோம். அது வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 2.5 கப் அளவு மாவு எடுத்திருக்காங்க. 2.5 கப் அளவு மாவு போட்டுட்டு அது வந்து நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிறணும். மாவு எடுத்ததுக்கு அதுக்கு அளவாகவே நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறணும். இதில் வந்து 1 கப் அளவில் வந்து நம்ம மாவு போட்டோம்னா 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். 2 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த களிக்கு வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து களி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாவு வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து கரைச்சி எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி அளவாக ஊற்றி அதுக்கப்புறம் இந்த ராகி கலரி வச்சுருக்கதை நம்ம வந்து அதில் போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து தண்ணி காஞ்சிருச்சு. இந்த தண்ணியில் வந்து நம்ம அப்படியே கலக்கி வச்சுட்டு ராகியை போட்டு கிண்ட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டிப்படாமல் நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து பதமாக அப்படியே நம்ம வந்து அளவாக பக்குவமாக நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி எதுவுமே வரக்கூடாது. கட்டி விடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ராகி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு தொட்டு நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் அது மூலமாக நம்ம வந்து வெந்துருச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ராகி களி வந்து உண்மையாகவே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம பேபிஸ்க்குலாம் இது நல்லா கொடுத்தோம்னா நல்ல வெயிட்லாம் போடும். உண்மையாகவே இது ரொம்ப நல்லது. நம்ம காலை டிஃபனாக இந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சைடிஷாக என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்க்கரை பாகு, கருப்பட்டி பாகு அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கருப்பட்டியை நல்லா தட்டி எடுத்து நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த களி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
green color இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மதியம் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, அப்புறம் கீரை சாம்பார் இருக்குது, அப்புறம் வாழைக்காய் தண்டு பச்சடி இருக்குது. இது வந்து வாழைக்காய் தண்டு பச்சடி கூட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது, வேறு பாயாசம் இருக்குது, அப்புறம் கீரை சாம்பார், அப்புறம் அப்பளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.